ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம அப்பம் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சு அப்புறம் அதை ஆட்டி தான் அப்பம் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கரெக்டாக அரை மணி நேரத்தில் அப்பம் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி அப்பம் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இந்த அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக, வழக்கமாக நம்ம செய்கிற அப்பம் மாதிரியே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெள்ளை கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்த பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்க தூசு மணல் நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வெல்லத்தை அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன சைஸ் வாழைப்பழமாக 2 எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் சேர்த்தா சரியாக இருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழம் சேர்க்குறனால உங்களோட அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் பரவாயில்லை. இடியாப்பா மாவு அப்படி இல்லைன்னா முறுக்கு மாவு கூட நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்காம ஒரு சிலவங்க வந்து அரிசியை மட்டும் நல்லா வறுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணியை சேர்த்து அதையும் கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதம் அப்படி இல்லைன்னா இட்லி மாவு பதத்துக்கு நடுவில் ஒரு பதம் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தோசை மாவு கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இப்போ வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கிட்டு கவனமாக கொஞ்சம் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து பதமாக நீங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்கள் அப்பம் வந்து ரொம்ப வத்தல் மாதிரி ஆகிடும். பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஊற்றுற அளவுக்கு பதமாக இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த உப்பை கண்டிப்பாக சேர்க்கணும். இதில் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்க்குறனால நம்மளோட அப்பம் வந்து நல்ல பந்து மாதிரி பொசு பொசுன்னு வரும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஆப்ப சோடா சேர்த்தனால இந்த மாதிரி ஊற வச்சாதான் உங்களோட அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பொசு பொசுன்னு கிடைக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டு 1/3 கப் அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பில் இருந்து 1/3 கப் அளவுக்கு சேர்க்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அப்பம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அங்கங்கே இந்த தேங்காய் வந்து கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தாதான் அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாப்பிடும்போது வாயில் தேங்காய் வந்து கடிப்படுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தேங்காய் துருவலாக அரிசி மாவு சேர்க்கும் போதே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அடிச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் பனியார சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடானோன்னு தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யாக சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ருசியாக இருக்காது. இதையும் சேர்த்துட்டு நல்லா சூடானோன்னு
குழியில் 3/4 குழி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஆப்ப சோடா சேர்த்தனால நல்ல மாவு வந்து நல்லா பொங்கி வரும். பாருங்கள், 3/4 குழி சேர்த்தோன்னே இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு வந்திருக்கு. அதனால் 3/4 குழி அளவுக்கு மாவு சேர்த்தா சரியாக இருக்கும். இது அப்படியே 2 நிமிஷம் இருந்தோன்னே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. மறுபக்கமும் இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப அருமையான நெய்வேத்தியம், கார்த்திகை தீபம் நெய்வேத்தியம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நெய்வேத்தியம் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முதல்ல இந்த அப்பத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த பொருட்கள் அந்த மாதிரி ரொம்ப சுவை கொடுக்கும் இந்த அப்பத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் நம்ம குழியில் ஊற்றி பார்த்துடலாம். 3/4 குழி அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா பொன் நிறமானோன்னே மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன் நிறமானோன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பொசு பொசுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்த்தே ஆகணும். வாழைப்பழம் சேர்க்குறனால தான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கடையில் வாங்குறத விட ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.